பொதுவாக போர்க்காலங்களில் மக்கள் வந்து இந்த பதுங்கு குழிகள் பங்கருங்கிற இடத்துலலாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க, அந்த பாம் அட்டாக்லேருந்து தன்னை காப்பாற்றிக்க. ஏஐ உலகத்தில் முக்கியமான ஆளான இலியா சட்ஸ்கேவர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏஜிஐ ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு, இதுலேருந்து பாதுகாத்துக்க நிறைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு பங்கரை ரெடி பண்ணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கு. இது வந்து பரவாயில்ல, அந்த நியூஸ் ஓடிட்டுருக்கு. இதை வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து நினச்சிட்ருக்காரு, இது நம்மளோட இந்த ஏஜிஐ லெவலில் வந்துச்சுன்னா இதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியலேங்கிறதுக்காக அவர் ஏன் இந்த மாதிரி வார்த்தை சொன்னான்னு தெரியல. எம்பையர் ஆஃப் ஏஐன்னு ஒரு புக்கில் அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இலியா சட்ஸ்கேவர் என்ன சொன்னார், இதனால் சாம் ஆல்ட்மேனுக்கும் இவருக்கு என்ன கருத்து வேறுபாடு வந்துச்சு, எதனால் சாம் ஆல்ட்மேனை ஓப்பன் ஏஐலேருந்து வெளியே அனுப்பிச்சாங்க, திரும்ப அவர் எப்படி உள்ளார வந்தார், எப்படி வந்து மீரா மராட்டியை வந்து சிஇஓ ஆக்குனாங்க, திரும்ப இவங்க 2 பேரும் மீரா மராட்டியும் இலியா சட்ஸ்கேவரும் வெளியே போய் தனக்குன்னு தனித்தனி கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இலியா சட்ஸ்கேவர் வந்து எஸ்எஸ்ஐ சூப்பர் சேஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கூட ரீசெண்டாக ஒரு காலேஜில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதனோட மூளைங்கிறது ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர், அதை வந்து கட்டாயம் ஒரு ஏஐ பண்ணும், அதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஏஐ பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர், அவ்வளோதான், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதாவது பண்ணும் சில விஷயங்கள் இப்போ இதனால் பண்ண முடியல, ஆனால் ஃப்யூச்சரில் அதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி வளர்கிறப்ப இதோட கடிவாளம், இதோட கண்ட்ரோல்லாம் யார் கையில் இருக்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.